கீழடி அகழாய்வில் உள்ள கருத்துதான் பாஜகவுக்கு பிரச்சனை என கூறியுள்ள மதுரை எம்பி சு வெங்கடேசன், தேசிய அருங்காட்சியகத்தின் பெயரை ஒரே நாளில் சிந்து, சரஸ்வதி என மாற்றிவிட்டதாகவும், எந்த சான்றும் இல்லாமல் நடுவண் அரசு வரலாற்றை மாற்றி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அகழாய்வு பிரிவினுடைய தென்னிந்தியாவின் தலைவராக அமர்நாத் ராமகிருஷ்ணன் பொறுப்பேற்ற பிறகு அவர்கள் நினைக்காத பல சான்றுகள், உண்மைகள் கீழே அந்த தொல்லியல் களத்திலே இருந்து, தொல்லியல் மேட்டிலே இருந்து, அகழாய்வு குழிகளிலே இருந்து கிடைக்கிற பொழுது நாம் கற்பிதம் செய்து சொல்லிக் கொண்டிருக்கிற கதைகளுக்கு எதிரான உண்மைகளாக மேலெழுந்து வருகிறது என்பதற்காக அவர்கள் 2015-16 இரண்டாவது ஆண்டில் அகழாய்வை நிறுத்தினார்கள். சிந்துவெளி நாகரிகத்தை 100 ஆண்டுகளாக உலகின் தலைசிறந்த தொல்லியலாளர்களெல்லாம், வரலாற்றாளர்களெல்லாம் ஆய்வு செய்து நிறுவிய உண்மைகளை எந்த ஆய்வும் செய்யாமல், எந்த சான்றாவணங்களின் மூலமும் நிரூபிக்காமல் பெயர் பலகையை மாற்றுவதைப் போல இவர்களினுடைய பெயர் பலகையை மாற்றுகிறார்கள். நீங்கள் நேஷனல் மியூசியம், தேசிய அருங்காட்சியகம் டெல்லியிலே இருக்கிறது, இந்தியாவின் பெருமைமிகு நிறுவனம். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு அதுவரை சிந்துவெளி நாகரிகம் என்று இருந்த அந்த தலைப்பை, அந்த பிரிவினுடைய தலைப்பை பெயர் பலகையை ஒரே நாளில் மாற்றி சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷன் மாற்றிட்டாங்க. நேஷனல் மியூசியம், டெல்லியிலே இருக்கிற தேசிய அருங்காட்சியகத்தின் அதிகாரப்பூர்வமாக இந்திய வரலாற்றுத்துறையின் கீழ் இருக்கிற தேசிய அருங்காட்சியகத்தின் பெயரை ஒரே நாளில் மாற்றிவிட்டார்கள்.